சரி, நம்ம நேரத்தை கடத்தாதபடிக்கு ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்காக வைத்திருக்கிற அந்த வார்த்தைக்காக நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறேன். உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஸ்தோத்திரம். அன்னையை போலவர் என்னை அரவணை காத்திடுவார். அன்னையை போலவர் என்னை அரவணை காத்திடுவார். அவர் அன்புள்ள மார்புதனில் இன்பமாக இளைப்பாறுவேன். அவர் அன்புள்ள மார்புதனில் இன்பமாக இளைப்பாறுவேன். இன்பமாக இளைப்பாறுவேன். துதி துதி என் மனமே, துதிகளில் வசிப்பவரே, எல்லா நாட்களிலும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடு மனமே. நன்றியுடன் பாடு மனமே. சகல பர்வதமோ என் கோட்டையும் அரணாமே. சகல பர்வதமோ கோட்டையும் அரணாமே. ஏதும் பயம் ஒன்றும் வேண்டாம் என்று சேதமின்றி காக்க வல்லோ. ஏதும் பயம் ஒன்றும் வேண்டாம் என்று சேதமின்றி காக்க வல்லோ. சேதமின்றி காக்க வல்லோ. துதி துதி என் மனமே, துதிகளில் வசிப்பவரே, எல்லா நாட்களிலும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடு மனமே. நன்றியுடன் பாடு மனமே. ஆம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஆண்டவரை துதிக்கிறதுக்காக நாங்க இங்க வந்திருக்கிறோம். உங்களை ஆராதிக்கிறதுக்கு நாங்க இங்க வந்திருக்கோம். உங்களை வார்த்தையை கேட்கறதுக்காக நாங்க இங்க வந்திருக்கிறோம். திருத்துவத்தின் தேவன் எப்பொழுதும் எங்களோட மத்தியில் இருக்கிறீர். நாங்கள் எதை செய்தாலும் ஆண்டவரை மனிதருடைய பிரியத்துக்கு செய்யாதபடிக்கு கர்த்தருடைய பிரியத்துக்காக நாங்கள் செய்யும்படிக்காகத்தான் நீர் எங்களை படைத்திருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வேலையில ஆண்டவரே பேச போகிற என்னை மறைத்து நீங்க பேசுங்க, நீங்க வெளிப்படுங்க. ஆண்டவரே, இது உம்முடைய வார்த்தையின் நேரமாக இருக்கிறது. ஜனங்களுடைய செவிகளை ஆவியானவர் திறக்கும்படிக்கு ஆண்டவரே, ஆவியானவர் ஜனங்களுடைய செவியை திறந்து இந்த வார்த்தையோட இருதயத்துக்குள்ளாக அனுப்பும்படிக்காக தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். ஏனென்றால் இது என்னோட வார்த்தை கிடையாது. திஸ் இஸ் யோர் வேர்ட் அலார்ட். ஆண்டவரே, உங்களோட வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக ஜனங்களுக்குள்ளாக செயல்படும்படிக்கு எங்களுடைய ஆண்டவரே கள்ளங்கள், எங்களுடைய ஆண்டவரே திருட்டுத்தனங்களை எல்லாத்தையும் நீக்கி ஆண்டவரே உங்களுடைய பட்டயம் ஆண்டவரே எங்களை சரிப்படுத்தும்படிக்காக உள்ள அனுப்பும்படிக்காக வேண்டிக் கொள்கிறோம். என்னை மறைச்சிருங்க ஆண்டவரே. செவின் பேசுறான்னு யாரும் பார்க்க கூடாது. செவின்ற பேரே இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க பேசுறீங்கன்றதை ஜனங்க பார்க்கணும். உங்களோட முகத்தை ஆண்டவரே, ஆண்டவரே என் முகத்தின் மீது நீங்க பிரகாசித்த ஆண்டவரே, ஆண்டவரே நீங்க ஜனங்களுக்கு போதீங்க. ஆண்டவரே, இந்த நேரத்தை முற்றிலுமாக உங்க சமத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். சரி, இந்த வாரம் உங்களோட பேசுறதுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். அதுக்காக நான் முதலாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் பேசும் பொழுது நான் பேசல, ஆண்டவர் என்னோடு பேசி கொண்டு இருக்கிறார். எப்போதுமே ஜீசஸ் சொல்லுவாரு பாருங்க, நானே மெய்யான திராட்சை செடி. புரியுதுங்களா? அதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா சொல்லுவாரு, என்னை அன்றாமல் உங்களால் ஒண்ணு செய்ய முடியாது. ஆமென். எனக்குள்ள இருக்கிறவன் whoever remains in me, I will remain in him. And apart from me, you can do nothing. Nothing. ஒண்ணு செய்ய முடியாது. அதனாலதான் we are lost.
நம்ம எப்போதுமே நம்மளோட பேரை போட்டுக்கணும், நம்ம கிரெடிட்டை போட்டுக்கணும், நம்ம இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு நம்ம அடையாளத்தை ஆண்டவர் கொடுத்த விஷயத்தை வச்சு நம்ம அடையாளத்தை தேடுறதுக்காக நம்ம ட்ரை பண்ணிட்டே இருப்போம். தட் இஸ் why we don't succeed in things. Sometimes உண்மை வரும்போது அதை ஒத்துக்கணும். இருதயத்துல குத்தப்பட்டவர்களாக நீங்க போய் அறிக்கை செய்யும் பொழுது காரியங்கள் நடக்கும். Things will happen. It's not for your own glory that you are doing things. You are doing it purely for God. காடி ஓட்டுறது, இது பண்றது, அது பண்ற, whatever you do. ஒரு சுவிட்ச் போட்டா கூட நீங்க 4 பேர் தான் போய் அந்த சுவிட்சை போடுறீங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இவங்க இருக்கிறாங்க நம்ம மத்தியில, இவங்க பேருக்காக, இவங்க குளோரிக்காக தான் நம்ம செய்யறோம். அந்த திருத்துவத்தின் உன்னதத்திற்காகத்தான் காரியத்தை செய்யறோம்ன்றது நல்லா ஆணித்தரமா உங்க மண்டையில புரிய வச்சு நீங்க காரியத்தை செயல்படுத்துங்க. நீங்க தனியாவே இருக்க மாட்டீங்க. I can assure you, okay, the word of God doesn't lie. தேவனுடைய வார்த்தை பொய் சொல்லாது. ஆமென். ஆமென். சோ நான் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வசனத்தையே எடுத்து அதுல இருந்து ஒரு காரியத்தை குறித்து நம்ம போதிக்க போறோம். ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன போதனை பண்ண போறோம், என்ன நான் பேசுறதுக்கு எடுத்துட்டு வந்தேன்னாக்கா, நீங்க உங்க தகப்பனுக்குள்ளாக எவ்வளவு பிரியமாக இருக்கிறீங்க. How much do you delight in your heavenly Father? This is the title of the sermon that God gave me. Okay, சங்கீதம் 1 ரொம்ப ஃபேமஸான வசனம். சங்கீதம் 1 2 3 படிங்களேன். சங்கீதம் 1 அதிகாரத்துல 1 2 இதெல்லாம் மனப்பாடமா சொல்ல, நீங்க பைபிள் பார்த்து படிக்கிறீங்க. துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும், 2வது வசனமும் 3வது வசனமும். சங்கீதம் 1வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பாருங்க, இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து, அந்த பிரியமா இருந்து அந்த வார்த்தை இருக்குதுல்ல, அது கோட் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அதை பத்தி தான் நீங்க நம்ம அதை கொஞ்சம் டீப்பா நம்ம போகும். பாருங்க, இந்த சங்கீதம் 1 எனக்கு இது எப்படி தெரியும்னா, இதெல்லாம் நான் காலகாலமா சொல்லலாம். நான் ஒரு எனக்கு இப்ப வயசு 36. எப்படியும் எனக்கு ஒரு 30 வருஷமா இந்த வார்த்தை எனக்கு தெரியும். 6 வயசுல இருந்தே பிராக்டிஸ் பண்றது, பைபிள் படிக்கிறது, மனப்பாடம். இது மனப்பாடம் வசனம், எங்களுக்கு மனப்பாடம் வசனம். இது சங்கீதம் 1 படிக்கணும் படிச்சுட்டு ஸ்கூலுக்கு படிச்சுட்டு ஓடுறதுக்கு இதான் கரெக்டா இருக்கும். ஒரு 6 வருஷமா இருக்கா, டக்குன்னு படிச்சுட்டு ஓடிடலாம். ஓகே, இது இப்படிதான். ஓகே, பட் இங்க என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனிதன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்த, அந்த பிரியமா இருந்துதான். அதான் நான் உங்ககிட்ட ஆரம்பத்திலேயே என்னோட பிரசங்கத்தோட தலைப்பு நீங்க உங்க பரலோக தகப்பன் மீது, உங்களுடைய திருத்துவத்தின் தேவன் மீது நீங்க எவ்வளவு பிரியமா இருக்கிறீங்க. How much you are delighted in your Father, Son and the Holy Spirit in you. How much is your delight? இங்க என்ன போட்டிருக்குன்னா, அதுல நீ பிரியமா இருந்துட்டீன்னா, பாருங்க, நீ நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டிருக்கிற மரத்தை போல உன் காலத்திலே உன் கனியை தந்து இலை உதரா மரத்தை போல் இருப்பாய். நீ செய்வது எல்லாம் வாய்க்கும். புரியுதுங்களா? Whatever he does prospers. அப்ப கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமா இருக்குது. கர்த்தருடைய வேதத்திலயே அவர் பிரியமா இருக்கு சொல்றாரு. பை ரைட் அவர் என்ன தெரியுமா சொல்லணும்? ஆண்டவர் இங்க என்ன தெரியுமா சொல்லணும்? நீ இரவும் பகலும் ஏன் மேல பிரியமா இருக்கணும்னு சொல்லி இருந்திருக்கணும். உண்மைதானே? அது என்னது? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமா இருந்து. What is this? What is this? ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஜீசஸ் என்ன சொல்றாரு? நான் உங்ககிட்ட சொன்னேன் பாருங்க, I am the true wine. நானே மெய்யான திராட்சை செடி. If any நீங்களே கொடிகள். I am the true vine and you are the branches. If anyone remains in me, நீங்கள் என்னுள் நான் உங்களுக்குள்ளாக நான் இருந்தாக்கா நீங்க கனி தருவீங்க.
என்னை தவிர்த்து உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அப்பார்ட் ஃப்ரம் மீ யூ கேன் டூ நத்திங். ஸோ யூ காட் இந்த மாதிரி வசனத்தெல்லாம் வந்து நீங்க வந்து லைக் இது என்னமோ கிரிப் இவளுக்கு என்னமோ இருக்கு மேட்டர் இருக்கு. ஆண்டவர் பேசின எல்லா வார்த்தைக்குள்ளேயும் ஒரு மேட்டர் இருக்கு, என்னமோ இருக்கலாம் இது உள்ளுக்கு அப்படின்னு நம்ம ஆராயணும். புரியுதுங்களா? சோ கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து, ஆண்டவரே நான் கேட்ட இந்த பிரியமா இருந்துன்றது வந்து ஹவ் லார்ட் இப்படி அப்படின்றது வந்து ஏன் இந்த வசனத்துல பிரியமா இருக்க சொல்றீங்க, ஏன் பைபிள்ல பிரியமா இருக்க சொல்றீங்க, உங்க மேல பிரியமா இருக்கணும் அப்படின்றது ஒரு கேள்வி வரும்பொழுது ஆண்டவர் யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க படிங்களேன். ஒண்ணா ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடம் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இதுதான் வந்து ஏன் கர்த்தருடைய வார்த்தையில இரவும் பகலும் நீ வந்து பிரியமா இருந்து இரவும் பகலும் நீ தியானிக்கணும்னாக்கா, நீ வார்த்தையை தியானிக்கிறதோ ஒண்ணுதான், ஆண்டவர் தியானிக்கிறதோ ஒண்ணுதான். பாருங்க, ஆதியிலே வார்த்தை இந்த யோவான் வந்து என்ன ட்ரை பண்ணிருக்காருன்னா, இங்க யோவான் என்ன ட்ரை பண்ணிருக்காருன்னா, இந்த ஆதியாகமும் மாதிரியே இங்க எழுந்து பார்த்துறதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. பாருங்க, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். பாருங்க, இவரும் அப்படிதான் ஆரம்பிக்கிறாரு. அந்த ஜெனிசிஸ் வச்சுதான் ஆரம்பிக்கிறாரு, அதே ஸ்டைல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது. நீ ஏன் கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கணும்னாக்கா ஆதியில அந்த வார்த்தை இருந்தனால நீ அது மேல பிரியமா இருக்கணும். 1வது. சரியா? பாருங்க, மத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா அது வந்து இயேசுவோட ஞானஸ்தானத்தை பத்தி அங்க போட்டிருக்கோம். எனக்காக இந்த வசனத்தை இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறிய உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். வானம் திறக்கப்பட்டது, தேவ ஆவியானவர் கீழே இறங்கி வந்தாரு. அதுக்கப்புறம் இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருவதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிலே பிரியமா இருக்கிறேன் என்று உரைக்கிறது. ஆமேன். பாருங்க, நீங்க கர்த்தருடைய வார்த்தையில பிரியமா இருந்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையில நீங்க பிரியமா இருக்கிறீங்க. கர்த்தர் அவர் வந்து என்ன சொல்றாரு, நான் என் நேசகுமாரன் மேல பிரியமா இருக்கிறேன்னு சொல்றாரு. சோ இந்த கர்த்தருடைய வார்த்தையை உருவமா கொண்டவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த ரெண்டு காரியமும் எது குறிப்பண்ணு, இது வந்து அது வந்து அம்புக்குறி வைக்குதுன்றது நீங்க பாருங்க. What is it pointing at? It is pointing at Jesus. நீ இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையில பிரியமா இருந்ததுன்னா ஓகே, அப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ஆட்டோமேட்டிக்லி இயேசு தான் அந்த வார்த்தை. சோ இரவும் பகலும் என்னை பிரியமா இருக்குதுன்னா நீ இயேசு மேல பிரியமா இருக்கணும், இரவும் பகலும் இயேசுவை தியானிக்கணும். சரியா? நீ இயேசுவை தியானிச்சினா, இயேசு மேல பிரியமா இருந்தீனா, நீ நீட்கால்களை ஓரமாக நடப்பட்ட செடியை போல இருப்பாய். இயேசுவை நீ தியானிச்சினா நீ செய்வது எல்லாம் வாய்க்கும். ஆனா அதேதான் இயேசுவும் சொல்றாரு, என்னை தவிர்த்தோம்னாலும் நம்ம செய்ய முடியாது. ஏன் நம்ம செய்யறதெல்லாம் நிறைவேற மாட்டேங்குது, ஏன் நம்ம செய்யறதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஏதாவது செலக்ட் ஆயிடுதுன்னா, நீ சரியா தியானிக்கல, நீ சரியா அவர் மேல பிரியமா இல்ல. That's the thing. It's not enough. Means to say that உனக்குள்ளுக்கு சரிப்படுத்த வேண்டிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா எதுக்கு வந்து அவர் பிரியமா இருக்க சொல்றாருன்னா, அது வந்து தேவையில்லாத அந்த இதை வந்து கழிச்சு விடும். இந்த செடி கழிக்கிறது பார்த்துருக்கிறீங்களா? எப்படி கழிச்சு விடுவாங்க? தேவையில்லாதெல்லாம் அப்படியே காஞ்சிது, இந்த காஞ்சி போனதெல்லாம் வெட்டிடுவாங்க. வெட்டி அழகா கழிச்சு அழகா ஒரு ஷேப்ல கொண்டு வந்து அந்த செடியை பார்க்கறதுக்கு ஓகே அழகா இருக்கு. அடுத்து முடி வெட்டுற மாதிரி செடிக்கு முடி வெட்டுற மாதிரி நான் முடி வெட்டுற கடைக்கு வாரம் போவேன். அதாவது முந்தி, இப்ப இல்ல.
அது மாதிரி நம்மள வந்து ப்ரூன் பண்ணிக்கிறதுக்கும் கரெக்டா ஆக்கிக்கிறதுக்கும் the word of God is the Jesus. Jesus is your barber. Jesus is the one who prunes you. கரெக்டா பெர்ஃபெக்ஷனுக்கு கொண்டு போறதுக்கு. ஆனா அவர் அதை பயன்படுத்துறது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, முடி வெட்டுற கடையை ஒரு உதாரணமா எடுத்துக்கோங்க. பாருங்க, முடி வெட்டுறவர் வந்து இயேசுன்னு வச்சுக்குவோம், சரியா? முடி வெட்டுறவர் கையில இருக்கிற அந்த ஆயுதம் வந்து பரிசுத்த ஆவியானவர்னு வச்சுக்கோங்க, சரியா? நீங்க முடி வெட்டுறதுக்குன்னு ஸ்பெஷல் நாக்காளியில ஒண்ணு ஏறி உட்காருவீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அது தேவனுடைய பிரமாணம், அது பிதாவாகிய தேவன். ஈஸி, சிம்பிளா இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நம்ம வந்து வச்சுக்கலாம் நம்ம மண்டையில. அப்ப பரிசுத்த ஆவியானவரை பயன்படுத்தி பிதாவாகிய தேவனுக்கு என்ன தேவையோ, ஏன்னா நீ தேவனுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற மனவாட்டி. அப்ப இயேசுவோட சிந்தனையில, ஒரு பாபரோட சிந்தனையில என்ன இருக்குதோ அதைத்தான் அவன் மண்டையில காட்டுவான். ஆமாவா இல்லையா? இந்த 3 பேருமே ஒரே விஷயத்தை தான் குறித்து யோசிச்சுட்டு இருப்பாங்க உன்னைய பத்தி. ஆனா அவங்க வெவ்வேறு விதமா செயல்படுறாங்க. யார் செயல்படுறாங்கன்னா, உன்னைய அந்த அவங்க நினைக்கிற அந்த இடத்துக்கு கொண்டு போறதுக்கு அவங்க 3 பேரும் சேர்ந்துதான் இந்த காரியத்தை செஞ்சிருக்காங்க. அப்ப நீ கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கும் பொழுது இருக்க 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 இந்த 3 பேருமே ஒரே காரியத்துக்கு தான், ஒரே காரியத்துக்குள்ளாக தான் உனக்கு டியூன் பண்றாங்கன்றது உனக்கு தெரியும். அப்ப நீ இந்த 3 பேர்த்து கூட சேர்ந்து நீ ஒரு ஆளாயிருவ. என்ன சொல்றேன்றது புரியுதா? பாருங்க, சில சமயத்துல நம்ம ஆண்டவரோடு உட்கார்ந்து நேரத்தை செலவு பண்றதுக்கோ பேசுறதுக்கோ, அதுவும் இந்த நவீன காலத்துல நம்ம என்ன 1008 நம்ம காரணம் சொல்லுவோம். என்ன தெரியுமா காரணம் சொல்லுவோம்? டைம் இல்லை, எனக்கு இந்த காரியம் இருக்கு செய்யறதுக்கு. அவரு உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கும் போதெல்லாம் உனக்கு டைம் இல்லை. நீ கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கல, ஆனா கர்த்தர் நீ கேட்கறத அப்பயும் உனக்கு கொடுக்குறாருன்னா காரணம்னா அதுதான் அவரோட கிருபை. அவரோட கிருபைகள் மிகவும் பெரியது. அதனால உன்னை காப்பாத்துறாரு. அதனால சில காரியம். ஆனா என் தேவன் கெட்டவர் இல்ல. ஓ அப்பனா நான் பைபிள் படிக்கலன்னா, நான் ப்ரே பண்ணலன்னா ஆண்டவர் நீ அழிச்சிட்டு வர. நோ 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 நோ, தட் இஸ் நாட் த திங். நான் என்ன சொல்ல வரேன்னா, பாருங்க, நீ முட்டாளா இருந்தீனா, நீ மூடனா இருந்தீனா அதோட பலனை நீ தான் அனுபவிப்ப. நீ நீதிமானா இருந்தீனா அதோட பலனையும் நீ தான் அனுபவிப்ப. உனக்கு எது வேணும்ன்றது ஆண்டவர் உன் கையில கொடுத்துட்டாரு. அதே சமயத்துல எப்படி அவரை நோக்கி வரலாம், அவர் விரும்புறதை நீ எப்படி செய்யலான்றதையும் உன் கரத்துல கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு விரும்பாததை எப்படி செஞ்சு நீ அழிஞ்சு போலான்றதையும் அவர் உன்னோட கரத்துல கொடுத்துருக்கிறாரு. பாருங்க, நன்மையும் தீமையும் He created the good and evil. தீமைனா என்னன்றது வந்து உங்களுக்கு தெரியாது. பாவம், ஓகே, நாங்க சொல்றோம்னா பாவம் வந்து நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, சாத்தான் தான் பாவத்தை கொண்டு வரான், சாத்தானாலதான் பாவம் வருது. நான் உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்லிட்டா நீங்க ஷாக் ஆவீங்க. சாத்தானே பாவத்தினால பாதிக்கப்பட்டுதான் அப்படி ஆனா. அது தெரியுமா உங்களுக்கு? புரியுதா? சாத்தானே பாவத்தினால பாதிக்கப்பட்டுதான் சாத்தானாவே ஆனா. அது உங்களால ஒத்துக்கொள்ள முடியுது இல்ல? வேதத்தை நான் புரட்டல, உங்களுக்கு புரிஞ்சு. நீ you have to understand that sin was found in devil, then he becomes devil, then he becomes Satan. பாவம் எங்க இருந்து வந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. பாவத்தினால பாதிக்கப்பட்ட ஒருத்தன் தான் ஆகணும். புரியுதுங்களா? பாவத்துக்கு தகப்பன் எங்கேயாச்சும் போட்டிருக்குதா பிசாச பைபிள்ல? இல்ல. பொய்க்கு பிதான்னு போட்டிருக்கோம். பொய் சொல்லுறவங்களும் அதிபதி, மானத்தின் ஆகாயத்தின் அதிபதி, தீங்கின் அதிபதி, அப்படிதான் போட்டிருக்கோம். தவிர்த்து பாவம்ன்றது எங்கேருந்து வந்ததுன்னு கூட யாருக்குமே தெரியாது, ஆண்டவர் தவிர்த்து. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏதேன்ல இருந்த, நீ அழகா எசேக்கியேல்ல சொல்றாரு அழகா இருந்த, ஆனா உனக்குள்ளுக்கு பாவம் இருக்குது அப்படின்னு. இந்த பாவம்ன்றத பத்தி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சவர் ஆண்டவர் ஒருத்தர் தான். அதான் அவர் சொல்றாரு. இப்ப உங்களுக்கு புரியுதா ஏன் ஆண்டவர் சொல்றாருன்னு? நான் தான் நல்லதையும் படைச்சேன், நான் தான் தீமையையும் படிச்சேன். இப்ப பிசாசு ஆண்டவரோட பிளானை உடைச்சிட்டானா, இப்ப அவன் பிசாசா ஆயிட்டனால நீ கேருபா நான் அவனை சிச்சிச்சேன்
ஆனா நீ இப்படி ஆயிட்ட, அதனால நீ ஆண்டவரோட பிளான்ல அதெல்லாம் இருந்திருக்காது நீங்க நினைக்கிறீங்களா? சகலத்தையும் அறிந்த தேவன், புரியுதுங்களா? ஐ am who I am அப்படின்னு சொன்னவருக்கு இந்த விஷயம் தெரியாதா? He knows that. அவருக்கு தெரியும் சாத்தான் வந்து சாத்தான ஆவான்றது அவருக்கு தெரியும். ஆனா அதனாலதான் அந்த நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும் நடுவுல வந்து இருக்கிறது வந்து ஒரு மெல்லிசான கோடு. அந்த கோடு தான் இந்த இந்த கர்த்தருடைய வேதம். அதுல பிரியமா நீ இருந்தினா உன்னோட எல்லைகளை வந்து ஆண்டவர் பெருசாக்குவாரு. நியாயம்னா என்னன்னு உனக்கு தெரியும், நீதினா என்னன்னு உனக்கு தெரியும். ஏன்னா அவர் வந்து நியாயமான நியாயாதிபதி. புரியுதுங்களா? நியாயமான நியாயாதிபதி. இப்ப நம்ம கோர்ட்டு கேஸுக்கு எல்லாம் போவோம். சில சமயத்துல கோர்ட்டு கேஸுக்கு போயிட்டோன்னே இப்ப நீதிபதி விசாரிப்பாரு. ஆனா நீதிபதியோட சிந்தனையில ஆல்ரெடி இவன் கட்டவன் தான் அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா அங்கேருந்து என்ன பக்கத்து வாதாடுறாலும் இவர் கேட்க மாட்டாரு. கேட்டுப்பாரு, கேட்டு கேட்காத மாதிரி திருப்பி இவனுக்கு அந்த தண்டனையை தான். ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. நீதியுள்ள நியாயாதிபதினா என்ன அர்த்தம்னா அவர் கரெக்டா செய்வாரு பார்த்து. புரியுதுங்களா? அதனாலதான் தீமையும் நன்மையும் அவருடைய கருத்துல இருக்கிறனால தான் அவர் மேல நம்ம பிரியமா இருக்கணும். ஆனா அப்படியாப்பட்ட ஒரு ஆண்டவர், அவ்வளோ ஒரு சக்தியை படைச்ச ஆண்டவர், அவரு ஒரு காரியங்களை தன்னுடைய வலது புறத்துல வைத்திருக்கிற அந்த ஆண்டவர், அவரு உங்களோட பிரியமா பழகிறதுக்கு ஆசைப்படுறாரு. என்னோட பிரியமா பழகிறதுக்கு ஆசைப்படுறாரு. நம்மளாம் எவ்வளவு கொடுத்து வச்சவங்க, நம்ம எவ்வளவு கொடுத்து வச்சவங்க. சோ நீங்க புரிஞ்சுக்கணும். எனக்காக இன்னொரு வசனம் நீங்க படிங்க பாருங்க. நீங்க இப்ப நான் இந்த வசனத்தை படிக்கிறதுக்கு முன்னுக்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு வந்து சொல்றேனே. இப்ப எங்க அப்பா இருக்கிறாரு, எனக்கு எங்க அப்பா இருக்கிறாரு. எங்க அப்பாவை பார்க்கும் போதெல்லாம் அப்பா எனக்கு இது வேணும், அப்பா எனக்கு அது வேணும்ப்பா. எங்க அப்பா அப்படி வீட்டுக்குள்ள வந்தோடனே, பா வந்துட்டீங்களா, சந்தோஷம், ஓகே எனக்கு வந்து கேம் பாய் வேணும், எனக்கு வந்து நாளைக்கு நீங்க வந்து கிட்டாரை வாங்கிட்டு வாங்க, எனக்கு வந்து நாளைக்கு நீங்க வந்து 50 வெள்ளி காசு கொடுங்க. டெய்லி கதவை திறந்த உடனே வரும்போது எங்க அப்பா என்னைய நான் வர வைப்பேன்னு நினைச்சிட்டு அவர் வருவாரு. அவரோட சிந்தனையில அந்த எதிர்பார்ப்பு இருக்கும். வந்தோடனே பையன் ஒடியாருவான் பாரு இப்ப நீங்க பாத்துட்டு அப்படின்னு. ஆனா அந்த ஒடியார அந்த பையன் ஏதாவது ஒரு காரியத்தை தன்னுடைய சிந்தனையில வச்சுக்கிட்டு ஒடியாந்துகிட்டே இருந்தானா அப்பாவுக்கு ஒரு நாள் கடுப்பாயிரும். புரியுதா? இப்ப இந்த வசனத்தை படிங்க. லூக்கா 15வது அதிகாரம் 16-20 படிங்க. அப்பொழுது பன்றிகள் தின்ற தவிட்டினாலே நான் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தேன், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்துல வந்தான். ஆமீன். அவன் அவ்வளவுதான். பாருங்க, ஆரம்பத்துல இந்த கெட்டகுமாரன் கதை வந்து நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஆரம்பத்துல இவருக்கு அவங்க அப்பா கூடயே தான் இருப்பாரு கெட்டகுமாரன். அவன் கெட்டகுமாரெல்லாம் கிடையாது, அவன் வந்து தொலைஞ்சி போன ஒரு குமாரன். சில பேர் வீட்டுக்குள்ளேயே இருந்து தொலைஞ்சி போயிடுவாங்க. உங்களுக்கு தெரியுமா அந்த மாதிரி கேஸ்லாம்? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அவங்களோட இருதயமும் சிந்தனையும் எங்கேயும் காண போயிடும், அவங்க உடம்பு மட்டும்தான் அங்க இருக்கும். அதே மாதிரிதான் சபைக்குள்ள இருந்துகிட்டு காணா போறவங்க கெட்டகுமாரன். இவன் வந்து தொலைஞ்சி அப்படியே காண போயிட்டான்.
வந்து இருந்து காணா போயிட்டான். ஆனா சில பேர் வந்து அந்த அந்த மூத்த குமாரன் மாதிரி இருப்பானுங்க, உள்ளுக்குதான் உட்கார்ந்து இருப்பானுங்க, ஆனா இறுதியமும் சிந்தனையும் அது இருக்காது. அவனுங்களும் ஒரு விதத்துல தொலைஞ்சு போனவங்க தான், அவங்க உள்ளுக்கு தொலைஞ்சு போனவங்க, இவன் வெளியே போய் தொலைஞ்சு போயிட்டான். அதான் வித்தியாசம். தட் இஸ் தி டிஃபரன்ஸ். ஓகே, மந்தைகளுக்கு நடுவில் உள்ள வித்தியாசம். அப்ப இங்க அவன் ஒரு விஷயத்த ஆஞ்சிக்கிறான், பசி, அவனால முடியல, அந்த பண்டிகை போடுற தவிட பாக்குறான், பண்டிகை போடுற தவிட பாக்குறான். எத்தனை வாட்டி அவன் வீட்டுல இருக்கும்போது இதை பார்த்திருப்பான்? அவன் பார்த்தாலும் தெரியாம இருப்போம். எத்தனை வாட்டி அவனுடைய தகப்பனோடு இருக்கும் போது இது பண்டியோட தவிடு, இதை எடுத்து போய் பண்டிகை போடுவாங்க, எத்தனை வாட்டி அதை பார்த்திருப்பான்? அப்பா கூட தான் இருந்தான், ஆனா ஒரு மேட்டருக்காக அப்பா கூட ஒட்டிட்டு இருந்தான். நான் இவரோட குமாரன் சொல்றதுல எனக்கு ஒரு பெருமை இருக்குப்பா. எங்க அப்பா பெரிய பிசினஸ் மேன், நான் எங்க போனாலும் எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, எப்படி இருக்கேன்னு கேட்பாங்க. சொசைட்டில எனக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு, சமுதாய ரீதியில எனக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. இப்ப உள்ள நம்ம எல்லாருமே நம்ம அதை தான் கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்றோம். நம்ம சொசைட்டில நம்ம அடையாளம் என்னதுன்றத வந்து யோசிச்சுட்டே இருக்கிறோம். You always think, what is the society thinks about me? இந்த சொசைட்டில நான் யாரு? இப்ப வந்து நீங்க எப்படி நீங்க நினைக்கிறீங்கன்னா, இவர் இருக்காருல்ல, ரொம்ப நல்லவரு, வல்லவரு, இவர்கிட்ட இல்லாததே இல்லை அப்படின்னு ஒரு 4 பேர் உங்களை பத்தி பேசணும்னு தான், அதுக்காக ஒரு அடையாளத்தை நீங்க கிரியேட் பண்றதுக்காக தான் நீங்க எல்லாம் ஓடிட்டு இருக்கிறீங்க. நான் என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். இவனும் அதே போலதான் அப்பா கிட்ட ஓட்டிட்டு இருந்தான். ஒரு காலகட்டம், ஒரு வயசு வர வரைக்கும் அப்பா கூட இருந்துட்டு, ஏன்னா மேபி அந்த வயசுக்கு அப்புறம் தான் அந்த சொத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமோ என்னமோ நம்மளுக்கு தெரியாது. அப்ப டக்குன்னு அந்த டைம் வந்தோன்னா அவர் அழகா கேட்கிறாரு, அப்பா போதும், ஆடி பாடினதெல்லாம் போதும், சரி வாங்க சொத்தை பிரிக்க, நான் கிளம்புறேன், முடிஞ்சு அப்படின்னு. ஓகே, அவன் கிளம்புறாரு, சொத்தை வாங்கிட்டு போயிட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு. ஞானம் இல்ல அந்த அப்பகிட்ட இருந்து பிரிச்சு எடுத்துட்டு போறது. அப்பாக்கு ஞானம் இருக்கு, அப்பா கிட்ட இருந்து சொத்தை பார்த்தவன் அப்பாவோட ஞானத்தை பார்க்கல, அப்பா கிட்ட இருந்த காசை தான் பார்த்தான். அப்பா வந்து எப்படி திறமையா அதை சம்பாதிச்சாரு, திறமையா அதை வந்து வச்சிருக்காரு. எங்க அப்பா இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்காருன்னா எங்க அப்பாவோட பின்னாடி உள்ள கதை வந்து எனக்கு தெரியாது. ஆனா எங்க அப்பாவோட சொத்து இருக்கு, காசு கேட்டா கிடைக்கும், அது மட்டும் தான் எனக்கு தெரியும். புரியுதுங்களா? இப்படிதான் நம்ம ஆண்டவரை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்படிதான் நம்ம ஆண்டவரோட தொடர்பு பண்ணிட்டு இருக்கோம். என் அப்பா, என் பரலோக தந்தையோட நீ யாருக்கிட்டையும் பேசாத, நீ போய் உன் அறைக்குள்ள போய் நீ கதவை சாத்திக்கிட்டு உன் பரலோக தகப்பனுக்கிட்ட போய் நீ என்ன வேணுமோ நீ கேளுன்னு இயேசு தெரியாம சொல்லிட்டாரு. நம்ம தெரிஞ்சே டெய்லி அந்த வேலையை பார்த்துட்டு உட்காந்து. அதனாலதான் நான் உங்ககிட்ட ஒரு உதாரணம் சொன்னேன். நீங்க படிக்கிறதுக்கு முன்னுக்கு டெய்லி எங்க அப்பா வீட்டுக்கு வரும்போது நான் சும்மா ஏதாவது கேட்டே இருந்தேன்னா அப்பா எரிச்சலாயிருவார்ல ஒரு நாளைக்கு. எங்க அப்பா எனக்கு செய்வாரு தான், ஆனா டெய்லி நான் கேட்காம எனக்கு அவர் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது அந்த இது வேற. நான் சும்மா போய் எங்க அப்பாவை தொந்தரவு பண்ணி நான் வாங்குறது வேற. எத்தனை பேர் ஆண்டவரை வந்து பேங்க் ஏடிஎம்மா பாய்க்கிறாங்க? எத்தனை பேர் ஆண்டவரை வந்து ஒரு சொத்து என்னது ஒரு ப்ராப்பர்ட்டி ஏஜென்டா பாக்குறாங்க? எத்தனை பேர் ஆண்டவரை வந்து தன்னுடைய வியாபாரத்துல வந்து ஒரு கவுன்சிலரா யூஸ் பண்றாங்க? how many people? பட் அவருக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. அவருக்கு தேவை நீ, உன்னுடைய நேரம். அவருக்கு தேவை நீ. அதனாலதான் நீ அவரோட பிரியமா இருக்கிறதுல அவர் ஆசைப்படுறாரு. அதனாலதான் அவர் எப்படியா தெரியுமா ஆசீர்வதிக்கிறார்? அவர் ஆசீர்வதிக்க பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீர் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருன்றது அவர் ஏன் ஆசீர்வதிக்கிறாருன்னா, அவரும் சேர்ந்து உங்களோட அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதுக்காக அவர் அங்க இருக்கிறார் உங்களோடு. புரியுதுங்களா? சம்டைம்ஸ் தேவன்ல வந்து பிரியமா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு நடிப்பு தான் போட்டுட்டு உட்காந்துருக்கிறோம். வெள்ளையும் போட்டுட்டு போயிட்டு வெளியே பிரசங்கம் பண்ணிட்டு ஆண்டவரோட நான் நடக்கிறேன்னு ஒரு 4 ஸ்டேட்டஸ் போட்ட உடனே நீங்க ஆண்டவருக்கு உள்ள பிரியமா இருக்கிறீங்கன்றது அர்த்தமா? இல்ல, கர்த்தரை பார்த்து தான் சொல்லணும்.
அப்ப இந்த கெட்ட குமாரன் அந்த பண்டி தவிட பார்த்துட்டோன்னே சரி அவன் மனம் திரும்புறான். when he came to his senses, பாருங்க, இருந்தது ஃபேக் பாசம், இருந்தது நடிப்பு பாசம், சொத்து புடுங்கிறதுக்காக இருக்கிற நடிப்பு பாசம். இப்ப உண்மையான பாசம் வருது பாருங்க அப்பா மேல. எங்க அப்பா வீட்டுல எத்தனை வேலைக்காரன் இருக்கான்னு தெரியுமா? இப்ப தெரியுது. இங்க நான் சாப்பாடு இல்லாம சாவுறேன். டோன்ட் டாக் அபவுட் அதர் திங்ஸ் எல்லாம். உடுப்பை பத்தி பேசாத, வேற எதை பத்தி பேசாத. ஆனா எனக்கு இப்ப சாப்பாடே இல்லை சாப்பிடறதுக்கு. என் தகப்பன் வீட்டுல அப்ப அவங்க அப்பா அந்த அந்த எப்படி அந்த வீட்டை மேனேஜ் பண்ற விதத்தை பாருங்களேன். அவங்க அப்பாவோட திறமைய அந்த பையன் புரிஞ்சுக்கிறான். அவங்க அப்பாவோட ஞானத்தை அந்த இடத்துல அவன் புரிஞ்சுக்கிறான். பாருங்க எப்படி புரிஞ்சுக்கிறான்னா, எங்க அப்பா வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரனுக்கே நல்ல சாப்பாடு இருக்குடா, அப்பனா அந்த ஆள் எப்படி உழைச்சிருக்கணும், அப்பனா அந்த ஆள் எப்படி அந்த எப்படி நடத்திருப்பான், வேலைக்காரனுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க, வேலைக்காரனுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்க முடியுமா? கேன் வி இங்க இருந்து ஒரு தேர்ட் பார்ட்டி வேற ஒரு பர்சனுக்கு நம்ம நல்ல சாப்பாடு கொடுத்து வேலை செய்ய வைப்போமா? பிரியாணி வாங்கிட்டு போய் கொடுப்பீங்களா? ஏதோ பழைய சோறு வாங்கிட்டு வருது, அதானே நம்ம அந்த இருதயம் தானே நம்மளுக்கு இருக்கு. ஆனா நல்லது, எங்க வீட்டுல அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. யாரு எங்க வேலைக்கு வந்தாலும் எங்க வீட்டுல நல்ல ஜூஸ், நாங்க என்ன குடிக்கிறோமோ அதான் அவங்களுக்கு கிடைக்கும், நாங்க என்ன சாப்பிடுறோமோ அந்த சாப்பாடு தான் அவங்களுக்கும் கொடுப்பாங்க. அது வரைக்கும் எங்க குடும்பத்துல அந்த ஒரு பழக்கத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருன்னு நினைச்சு நாங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். பாருங்க, அப்பதான் அவர் அவங்க அப்பாவோட அந்த உக்ரானமும் திங்ஸ் எல்லாம் அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. ஓ, எங்க அப்பா இப்படி மேனேஜ் பண்ணிருக்காரு, பேரு வேலைக்காரனுங்களுக்கு கூட நல்ல சாப்பாடு கொடுத்திருக்கிறாரு. வாவ், கிரேட், மை ஃபாதர் இஸ் கிரேட். இந்த அன்பு இப்ப வருது பாத்தீங்களா, இந்த ஞானம் வருது பாத்தீங்களா, அந்த மனம் திரும்பணும்னு அந்த எண்ணம் வருது பாத்தீங்களா, இது மெய்யான அன்புல செய்யற ஒரு காரியம். If you want to know what is true love, this is true love. இப்ப அவன் நடிக்கல, அவன் நடிச்சான் சொத்துக்காக, இப்ப நடிக்கல. அழகா கேட்பாரு பாருங்களேன். 12வது வசனத்தை படிங்களா, அதே அதிகாரத்துல எப்படி சொத்து கேட்கிறான்னு பாருங்களேன். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். அழகாதான் கேட்கிறான், மரியாதை எல்லாம் பேசல. தகப்பனே அது என் சொத்தை எனக்கு கொடுத்துருங்கப்பா, அழகா கேட்கிறான். அப்ப பாசமா தானே கேட்கிறான், தகப்பனே அழகா பாசமா தானே கேட்கிறான். ஆனா இங்க இந்த பாசம் நடிப்பு பாசம் இல்ல. நேரா அவர் சொல்றாரு, என் தகப்பன் வீட்டுல எனக்கு இந்த மாதிரி இருக்கு, ஓகே, நான் அவன் பாவ மன்னிப்பையும் யோசிச்சுட்டான் போற வழியிலேயே. ஓகே, நான் இப்படி போய் எங்க அப்பாட்ட பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டான். தகப்பனே, உன் பையனா இருக்கிறதுக்கு எனக்கு தகுதியே கிடையாதுப்பா. ஐ டோன்ட் ஃபிட் டு பி யுவர் சன் பிகாஸ் எனக்கு ஞானம் இல்லை, உன் மாதிரி எனக்கு ஞானம் இல்லை. நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிட்டேன், எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன். ஆனா உங்ககிட்ட என்னென்ன முக்கியமா நான் கத்துக்கணுமோ நான் அதை கத்துக்கல. மெய்யான மனம் திரும்புதல். போறான், என் தகப்பன்கிட்ட போவேன், பரத்துக்கு விரோதமாகவும். அவன் அவங்க அப்பா கிட்ட தானே சொத்து கேட்டான், அது அவங்க அப்பாவுக்கு அவனுக்குள்ள பிரச்சனை தானே. அவன் தப்பு, அவங்க அப்பாக்கு விரோதமா அவன் எதுவும் செய்யல. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. அவன் தகப்பனை போய் கொலை பண்றதுக்கு ஆள் வைக்கல, போட்டு தள்ளிட்டு நம்ம அந்த இடத்துக்கு அதுல விரோதம் பண்ணல. He didn't do any bad things to his father. But the problem is he misused his father. புரியுதுங்களா? தன்னுடைய தகப்பனை பயன்படுத்திக்கிட்டான். அவளுடைய அன்பையும் அவளுடைய பாசத்தையும் அவன் பயன்படுத்திக்கிட்டான் அவனோட சுயநலத்துக்காக. அது தவறுன்றது அவன் உணர்றான். அதனால மறுபடியும் தகப்பங்கிட்ட ஒப்புரவாகுறான். இந்த வாட்டி எப்படி ஒப்புரவாகுறான்னா, எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு எங்க அப்பா தான் வேணும். அவன் என்ன திரும்பி வச்சுக்கினா, எங்க அப்பா கிட்ட போய் ஒரு வேலை சாப்பாடுக்கு காசு வாங்கி,
ஐ வாண்ட் ஃபுட் அப்படின்னு அப்பா கிட்ட கேட்கணும் அப்படின்னு நான் தான் நினைச்சிருப்பான். அது நினைக்கல. எனக்கு எதுவுமே வேணாம், அவன் பசியில இருக்கிறான், பண்டியோட இது பார்த்து கூட அவன் வந்து அவனுக்கு சாப்பிடணும்னு தோணுது. பட் ஆனா அவன் என்ன நினைக்கிறான், தகப்ப அந்த பசியில அவனுக்கு அந்த தகப்ப ஞாபகத்துக்கு வந்து அந்த தகப்பனை தான் அவன் வந்து வாஞ்சிக்கிறான். அவனோட இருதயம் ஃபுல்லா அப்ப தகப்பனை நோக்கி போயிருச்சு. It's like his heart is so full into his father, then he go to his father. தகப்பனை பாருங்க, வரும்போதே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு, வா எப்படி வருவேன்னு எனக்கு தெரியும். பாருங்க, we have such a father. வந்தோடனே குளிப்பாட்டி போட்டு பெஸ்ட் உடுப்பு எடுத்துட்டு வந்து போட்டு மோதிரம் போட்டு அவன் கேட்டானா எனக்கு எங்க அப்பா வேணும் அப்படின்னு சொல்ல, அப்பாக்கு புரிஞ்சிருச்சு அவனுக்கு இப்ப நான் தேவைப்படுறேன், அவனுக்கு இப்ப என் சொத்துக்காக அவன் இங்க வரல, அவனுக்கு இப்ப நான் தேவைப்படுறேன்னு அவனுக்கு புரிஞ்சிருச்சு. இது நீங்களும் நானும் ஆண்டவரையும் வச்சு நம்ம யோசிச்சு பார்ப்போம். உங்க தகப்பன் மேல நீங்க உண்மையாலுமே பிரியமா இருக்கிறீங்களா? Are you really delighted in your father? If you are delighted in your father, prove it to him. நீங்க உங்க தகப்பன் மேல உண்மையாலுமே வந்து பிரியமா இருக்கிறீங்கன்னா அவர்கிட்ட நிரூபிங்க. அவர் எது எந்த காரியத்துல உங்களுக்கு உண்மையா இருக்க சொல்றாரோ அந்த காரியத்துல உண்மையா இருக்கு. உங்களுக்குன்னு பர்சனலா சில காரியங்களை, உங்களை குறிப்பிட்ட சில காரியங்கள்ல உங்களை உண்மையா இருக்க சொல்லியிருப்பாரு. தகப்பனுடைய அன்புல விளையாடக்கூடாது. Cannot play with God's love. God really loves you. God really loves me. ஓகே, நம்ம எப்போதும் போகும்போதெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஏதோ ஒரு மைண்ட்ல ஒன்று வச்சுக்கிட்டு எனக்கு இது வேணும் அதனால நான் போய் ஆண்டவர் தேடுறேன், அது பாகான் செய்யற வேலை. 32வது வசனம் படி. அது பாகான் செய்யற வேலை இல்ல, பரவாயில்ல, அது பாகான் செய்யற வேலை. இப்ப நம்ம செத்து போன பாருங்க, இந்த 32வது வசனத்துல என்ன போட்டிருக்குதுன்னா, என் மகன் செத்துட்டான் திரும்பி கிடைச்சிருக்கிறான்றது புரிஞ்சிருக்கு, இங்க எழுந்திருக்கு. ஆனா நம்ம சாவ மாட்டோம். நம்ம என்ன தெரியும் பண்ணிட்டு இருப்போம், நம்ம தகப்பனை நம்ம சாவடிச்சிட்டு இருப்போம், எனக்கு அது கூட இது கூடன்னு கேட்டுட்டு. நம்ம அந்த மாதிரி ஆட்கள். சோ அதனால நம்ம ஆண்டவரோடு இருக்கிறது, கர்த்தருடைய இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியம். இப்ப நான் இதெல்லாம் படிச்சுட்டோன்னே நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, இப்ப நான் இரவும் பகலும் வந்து கர்த்தரோட வேதத்துல நான் உட்கார்ந்துருந்தேன்னா அவர் எம்எல் பிரியமா இருப்பாரு, எனக்கு நான் கேட்டதெல்லாம் கிடைச்சுனா. நோ நோ, தட் இஸ் நாட் த பாயிண்ட். உங்களுக்கு எனக்கும் உங்களுக்கும் கடைசி வரைக்கும் புரிய போவாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அந்த அன்பின் ஆழம் நம்மளுக்கு புரியவே புரியாத ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிற அந்த மகன், அவங்க அப்பா அவன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாருன்றது அவனுக்கு தெரியாது. இப்ப அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவன் அவங்க அப்பா மேல எவ்வளவு பாசமா இருக்கிறான்றது அவனுக்கு உணர்த்துது அந்த காரியம். புரியுதுங்களா? அப்ப ஆண்டவர் நம்ம மேல எவ்வளவு ஆழமான அன்பு வச்சிருக்கிறாருன்றத நம்ம என்னைக்குமே நம்ம அதை புரிஞ்சிக்கவே முடியாது. நம்ம அதை புரிய இன்னும் ஆழமா தான் போவோமே தவிர்த்து உங்களோட வாழ்நாள் பத்தாது, உங்களோட பிள்ளைகளோட வாழ்நாள் பத்தாது. நம்ம யாருமே அவர் அளவுக்கு நம்மளால அன்பு வைக்க முடியாது. நம்ம முயற்சி பண்ணலாம், அவர் அளவுக்கு நம்ம யாருமே அவர் மேல அன்பு வைக்க முடியாது. பட் அவர் மேல பிரியமா இருக்கு சொல்றாரு. அதனாலதான் அன்பு வைக்கிற வேலையை அவர் எடுத்துக்கிட்டாரு, பிரியமா இருக்கிற வேலையை உங்களுக்கு கொடுத்துட்டாரு. உங்களுக்கும் எனக்கு கொடுத்து என் மேல பிரியமாவே இரு, என்னை குறித்து உன் சிந்தனையை மாத்திக்காத, என் மேல பிரியமாவே இரு. ஓகே, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனிதன் பாக்கியவான். தேவனை தியானிக்கணும், இரவும் பகலும் அவர் என்ன சொல்ல வராருன்றதை தியானிக்கணும். இதுதான் நீங்க உங்க தகப்பனுக்குள்ளா பிரியமா இருக்கிறது. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும்ல, நான் என் தகப்பன் மேல பிரியமா தான் இருக்கிறேன், நான் காரியங்களுக்காக என் ஊழியத்துக்காக, வீடு ஊழியம் தான் அப்புறம், வீட்டுலதான் நீங்க ஊழியம் செய்யணும். கர்த்தர் மேல நீங்க பிரியமா இருக்கிறதுக்கு என்ன அடையாளம்னா, கர்த்தர் கொடுத்தது எல்லாத்தையும் மேலுமே நீங்க பிரியமா இருக்கிறது அடையாளம். ஏன்னா அவர் உங்களோடு இருக்கிறாரு இல்ல, நீங்க 3 பேர் தான், நீங்க 4 பேர் தானே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர்.
நீங்க ஒரு ஆளு. நீங்க 4 பேரும் சேர்ந்துதான் எல்லாத்தையும் நீங்க செய்ய போறீங்க. நீங்க 4 பேரும் சேர்ந்துதான் எல்லா காரியத்தையும் நீங்க செய்ய போறீங்க. அவருக்குள், அவருக்காக, நம்முடைய பேருக்காகவோ நம்மளுடைய அடையாளத்துக்காகவோ நம்ம அந்த காரியங்களா நம்ம ஸ்தாபிக்கல. அவரும் அதுக்காக கொடுக்கல. உங்கள்கிட்ட உங்களுக்கு ஒரு காடி இருக்குதா, அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவருக்காக அவருக்குள் நீங்க அதை பயன்படுத்துங்க. ஹெட்போன் வச்சிருக்கிறீங்களா, புது போன் வாங்கியிருக்கிறீங்களா, அவருக்காக அவருக்குள். நமக்காக படைக்கப்படலை இந்த காரியம். அவருக்காக அவருக்குள் நம்ம இருக்கும் போது, நம்ம தேவனோடைய பிரியப்படும் போது, நீங்க நீட்காலில நடப்பட்ட மரத்தை போல இருப்பீங்க. உங்க காலத்துல உங்க கனியை தந்து இலையுதிரா மரத்தை போல இருக்கும்படிக்கு அவர் உங்களுக்கு. அப்ப நீங்க பாருங்களேன், நீங்க எதை செஞ்சாலும் உங்க பேரை போட்டுக்கணும்னே நீங்க நினைக்க மாட்டீங்க. நீங்க அந்த டைம்ல நீங்க எது செஞ்சாலும் வாய்க்கும். அது இதோட ரகசியம். இந்த நான் இத்தனை 30, 36 எத்தனை வயசுல படிச்ச 30 வருஷமா இந்த வார்த்தையை பார்த்துக்கிட்டு இருக்குமே. இதோட ரகசியம் இதுக்குள்ளதான் இருக்குது. ஆமா, அவருக்குள்ள பிரியமா இருங்க. அவருக்குள்ள பிரியமா இருக்கிறதுக்கு மற்றவங்களுக்கு 3வது மனுஷனுக்கு தெரியும். நீங்க அந்த சில உங்களோட அடையாளம் மாறிடும். உங்களோட அடையாளமே இருக்குது. கிறிஸ்துவோடைய சாயல தரிச்சவங்களா நீங்க மாறிடுவீங்க. நீங்க சும்மா கண்ணாடியில போய் மூஞ்சு பார்க்கும் போது, தலை சீவும் போது கூட உங்களாலேயே பார்க்க முடியாது. உங்களை பார்க்க முடியாது. கிறிஸ்துவோடைய சாயல் மாதிரியே உங்களுக்கு தெரியும். நீங்க கரெக்டா வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே, அந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த கெட்ட குமாரன் போல நீங்க அந்த மனம் திரும்புவதற்குள்ளால நீங்க வந்துட்டீங்கன்றது. சுயம் சாகணும். நம்ம எதை செஞ்சாலும் கர்த்தருக்குள் பிரியமா இருந்து அந்த காரியத்தை செய்யறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். Everything we do. What we stand for is not what we stand for. 3 other people are standing with us. நம்ம எதற்காக நிக்கிறோமோ, நம்ம மாத்திரம் அந்த காரியத்துக்காக நிக்கல, நம்மளுக்கு முன்னுக்கு இருக்கிற 3 பேர் அந்த காரியத்துக்காக நிக்கிறாங்க. ஆபிரகாம் கிட்ட மறைக்காம சோதோம் அழிக்க மாட்டேன்னு சொன்ன அதே தேவன் தான் இன்னைக்கு நம்மளுடைய. என் தேவனுக்கு நண்பனை கனப்படுத்த தெரியும். என் தேவனுக்கு தன்னுடைய பிள்ளைகளை கனப்படுத்த தெரியும். என் தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரோ, தன்னுடைய பிள்ளைகளோட இருதயம் அவரை நோக்கி இருக்கும்படிக்காக அவர் எதிர்பார்க்கிறாரு. நீங்க உங்களுடைய எதிர்பார்ப்ப உங்களோட இருதயத்துல திணிச்சிட்டு நீங்க எடுத்துட்டு போய் அங்க கொடுக்கறது அது வேணாம். இஸ் நாட் லுக்கிங் ஃபார் தட். நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ இவ்வளவு நாள் அந்த காரியத்தை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா அதை எதிர்பார்க்கல. அவர் நொறுங்கொண்டதையும் நெருங்கொண்ட இருதயத்தையும் பார்க்கிறார். நறுங்கொண்டதுல யூ கேனாட் புட் எனிதிங் இன்சைட் தட். நொறுங்கொண்டதுலயும் நறுங்கொண்டதுலயும் நீங்க எதுவும் வச்சுட்டு எடுத்து போய் கொடுக்க முடியாது. கரெக்டா இல்லையா? எஸ், திஸ் இஸ் வாட் காட் வாண்ட்ஸ் ஃப்ரம் யூ. தகப்ப மேல இன்னும் பிரியமா இருங்க. இன்னும் பத்தாது, நம்ம இன்னும் ஆழமா போகணும். ஆமென். இன்னும் ஆழமா போகணும். கிறிஸ்துவின் சாயல தரிக்கிற வரைக்கும் நம்ம முயற்சி பண்றது விட்டவே கூடாது. We will never quit. கஷ்டம்தான். இதுவுமே ஈஸியா நம்மளுக்கு கிடைச்சிடாது. ஒரு வேலை தேடுறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன்னு தெரியுமா உங்களுக்கு? 40-50 இடத்துக்கு அப்ளிகேஷன் போட்டு அதுல இருந்து ஏதாவது ஒரு 3-4 இடத்துல இருந்து எனக்கு போன் அடிப்பானுங்க. அதுல அந்த இன்டர்வியூ எல்லாம் தாண்டி போய் அந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் பண்ணி இது கிடைக்குமா கிடைக்காதான்னு யோசனை பண்ணி, இவன் கேட்கிற கேள்வி எனக்கு தெரியலையே, இவன் படிக்க இன்டர்வியூக்குன்னு தனியா உட்காந்து படிக்கணும். அது தெரியுமா உங்களுக்கு? இன்டர்வியூக்குன்னு தனியா உட்காந்து நான் படிக்கணும். என்ன கேட்பான்னு தெரியாது. அதெல்லாம் தாண்டி ஒருத்தன் போன் அடிப்பான், ஓகே நீ வா வேலைக்கு. அந்த ஸ்ட்ரகிள்லே நம்மளால முடியும்னா கிறிஸ்துவ அதோட பாரம் குறைவாதான் நம்மளால முடியும். நம்மளால நம்ம தகப்பனுக்கிட்ட இன்னும் நேரத்தை கொஞ்சம் இழுத்து செலவு பண்ண முடியும். We can do it. நீங்க ஏன் வேதம் படிக்கணும், பைபிள் படிக்கணும், ப்ரே பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உங்க தகப்பனோட நீங்க நேரத்தை செலவழிக்க போறீங்கன்னு நினைங்க. நீங்க நினைச்சதோடைய கூடிய அவராவே நீங்க ஜெபம் பண்ற மாதிரியே உங்களுக்கு இருக்கும்.
ஏன்னா அவர்கிட்ட அவ்வளவு ஞானம் இருக்குதுல்ல, அவர்கிட்ட அவ்வளவு ஞானம் இருக்குது. அந்த ஞானத்தை அவர் உங்களுக்குள்ளாக கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. He wants to give you some other thing which are more valuable than what you desire. That is important. We get that is equal to we get God. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிறதுக்கு என்ன சமம்னா கர்த்தர் மேலேயே பிரியமா இருக்கிற மாதிரி. கர்த்தர் மேல பிரியமா இருக்கிற மனுஷன் எதை செய்தாலும் வாய்க்கும். ஏன்னா அவர் செய்வாரு, நீ செய்ய மாட்டா, அவரு செய்வாரு. அதான் அவ்வளவு ஆணித்தரமா எதை செஞ்சாலும் வாய்க்கோன்றது எதுக்கு சொல்றாருன்னா, அவரு அந்த காரியத்தை செய்வாரு. அவருக்கு தோல்வியே கிடையாது. அவருக்கு தோல்வினா என்னன்னு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? உலகத்தை ஜெயித்துட்டான்ட்டாரு. எஸ், that is God. நீங்க இந்த கேள்வி நான் உங்க மத்தியில விட்டுட்டு இந்த காரியத்தை முடிக்கிறேன். நீங்க உங்க தகப்பன் மேல எவ்வளவு பிரியமா இருக்கிறீங்க? நீங்க உங்களோட பரலோக தகப்பன் மேல எவ்வளவு பிரியமா இருக்கிறீங்க? உங்களை நீங்க ஆராயுங்க. நம்மள கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். தகப்பனே, எங்கள் வல்ல தகப்பனே, நீ சொன்னது போலவே நீ என்ன கற்றுக் கொடுத்தீரோ ஆண்டவரே, அந்த பாடத்தை ஆண்டவரே இவர்களுக்கும் imparted it into them a lot. நீங்க எனக்கு என்ன கத்துக் கொடுத்தீங்களோ இவர்களுக்குள்ளாரையும் அந்த காரியத்தை ஆண்டவரே நீர் ஆண்டவரே விதைத்து விட்டீர். அதுக்காக நன்றி ஆண்டவரே. இனிமேலும் எங்கள் தகப்பனை மேல நாங்க பிரியமா இருந்த ஆண்டவரே நீர் பிரியமான எங்களுடைய தேவன் என்பதை நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய இருதயத்தில் ஆணித்தரமாக அடைத்து ஆண்டவரே அடித்து, நீர் எங்களுக்கு முன்பதாக நிற்கும் பொழுது உங்களை தவிர்த்து வேற எந்த காரியமும் எங்களுக்கு முக்கியம் கிடையாது. நாங்க இன்னும் மேல பிரியமாக இருப்போம் ஆண்டவரே. நீங்க எப்படி எங்களை பிரியமானவனேன்னு நீங்க எங்களை கூப்பிடுறீங்களோ அதை காட்டிலும் அதிகமா நாங்க உங்க மேல பிரியமாக நாங்கள் இருக்கும்படிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொல்றதுல முந்திக் கொள்ளுங்க நீங்க சொல்றீங்கல்ல, அவ்வளவு பிரியமா நாங்க ஆண்டவரே நீங்க எங்க மேல பிரியமா இருக்கிறதுல நாங்க முந்திக் கொள்ளும்படிக்கு, நாங்க இன்னும் அதிகமா உங்க மேல பிரியமாக இருக்கும்படிக்கு எங்களுக்கு கிருபை செய்யும் ஐயா. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் வாக்கும் மாறாத தேவன். நாங்கள் பேசுகிற எந்த வார்த்தையும் தரையில விழப்பண்ணாதபடிக்கு அதை ஏந்துகிற தேவனாக நீர் எங்களுக்கு இருக்கிறீங்க ஆண்டவரே. உங்க மேல நாங்க பிரியமா இருக்கணும் ஆண்டவரே. நாங்க நடிக்கல ஆண்டவரே, இந்த நடிப்பு பிரியெல்லாம் எங்களுக்கு வேணாம். மெய்யாகவே நாங்க உங்க மேல பிரியமாக இருக்கும்படிக்கு நீர் எங்களுக்கு கிருபை செய்யும், எங்களை நடத்தும். Under the mighty name of the Lord Almighty Jesus Christ I pray. இந்த வார்த்தையை கேட்டவங்க எல்லாத்தோட இருதயத்துக்குள்ளாரையும் ஒரு தாக்கத்தை நீர் ஏற்படுத்தி மூட அதிக நேரத்தை செலவு பண்ணும்படிக்கு கிருபை செய்யும். காலம் கொடியதாக இருக்குது. உம்முடைய வல்ல கரத்தினால் எங்களை ரட்சிக்கும்படிக்காக எங்களை இருதயங்களை தாழ்த்தி உங்களிடத்துல வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். வல்ல கிருபை, நல்ல கிருபை.